நேரடியா கேள்விகளுக்குள்ள போகலாம். ரைட். முதலாவது கேள்வியே, இலங்கை குடியுரிமையை பெற்றுக் கொள்வதற்கான விசேட ஏற்பாடுகள் 2 எழுதுக. ஒரு ஆள் இலங்கை குடியுரிமையை பெற்றுக் கொள்ளணும்டா அந்த இலங்கை குடியுரிமையை பெற்றுக் கொள்வதற்கான விசேட ஏற்பாடுகள் இருக்கு. விசேட ஏற்பாடுகள் இருக்கு. அது ஒரு நீண்டகால கேள்வி. நீண்டகால கேள்வி. அப்ப இன்றைக்கு புதிய விடயங்களை நிறைய நான் தொகுத்து போட்டிருக்கிறேன். புதிய விடயங்களை நிறைய தொகுத்து போட்டிருக்கிறேன். இப்படித்தான் ஒரு விடயத்தை முடிக்கக்குள்ள ஏதாவது ஒன்று புதிதாக வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்க கவனிச்சு கொள்ளலாம். ரைட். முதலாவது அந்த விசேட ஏற்பாடுகள் என்னன்னா, அந்தந்த சட்டங்கள்ல தான் அந்த விசேட ஏற்பாடுகள். அந்தந்த சட்டங்களோட தான் இலங்கை குடியுரிமை பெற்றுக் கொள்வதால் விசேட ஏற்பாடுகள் 2. எப்பப்ப அந்த கேள்வியை நீங்க குழம்பிடப்படாண்டதுக்காகத்தான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது முதலாவது விடயத்தை எழுதுங்க. 1949ஆம் ஆண்டு இந்திய மற்றும் பாகிஸ்தான் குடியிருப்பாளர்களின் குடியுரிமை சட்டம். இந்த ஏற்பாட்டில சில நேரங்களில் புதிய புதிய திருத்தங்கள் வந்து இன்றைக்கு இந்த தேசத்தவர்கள் இலங்கையில குடியிருக்கலாம், குடியுரிமையை பெறலாம். 49ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க இந்திய மற்றும் பாகிஸ்தான் குடியிருப்பாளர்களின் குடியுரிமை சட்டம் ஒரு விடயம். இரண்டாவது 1967 இலக்கம் 14 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும் சட்டம். 1967 14 இலக்கம் 14 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும் குடியுரிமை சட்டம். ஓகே, அது அடுத்தது. அடுத்து பாருங்க, 1989 இலக்கம் 1988 இலக்கம் 39 இலக்கம் 39 சார் ஸ்பீடா போகுது சார். சுலவா சொல்லவா? சார் முதலாவது கொஞ்சம் வந்த முதலாவது 1949 இலக்கம் 3 எனும் இந்திய பாகிஸ்தான் குடியிருப்பாளர்களின் குடியுரிமை சட்டம். அதிலேயே அந்த குடியுரிமை தொடர்பான விடயங்களை இலங்கை பரிசீலிக்க தொடங்கிட்டு. திரும்ப 67 இலக்கம் 14 இந்திய இலங்கை ஒப்பந்தம். திரும்ப 1988 இலக்கம் 39 நாடாட்டோருக்கு குடியுரிமையை வழங்கும் விசேட ஏற்பாடு. இலக்கம் 39. அடுத்தது 2003 இலக்கம் 35 இந்திய வம்சாவளி மக்களுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டம். 2003 இலக்கம் 35 இந்திய வம்சாவளி மக்களுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டம். அதற்கு ஏற்புடைய திருத்தங்கள். 5 கேள்வி வரும். எல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். 2 சென்டர்லயும் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்க. 2008 2003 இலக்கம் 35 இந்திய வம்சாவளி மக்களுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டம். அடுத்தது 2008 இலக்கம் 38 சீனா வம்சாவளி மக்களுக்கு குடியுரிமை வழங்கும் விசேட ஏற்பாடுகள். 2008 இலக்கம் என்ன சார்? 2008 இலக்கம் 38 2008 இலக்கம் 38 சீன மக்களுக்கு